வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து உள்ளே போகிறாங்க. அப்போ வந்து கிச்சனில் போய் கேட்குறாங்க, இங்கே வந்து மீட்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே அந்த அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஐஸ் ஃபுல்லாகவே இருக்குது. அந்த இடத்துல வந்து போகிறாங்க. அங்கே தான் ஃப்ரீசர் இருக்குது. அங்கே போயிட்டு வந்து சரி ஓகே, அங்கே போயிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கோலா உருண்டை செய்ய கறி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போனால் வந்து அதை எடுக்கும்போது கரெக்டாக வந்து அங்கே பக்கத்துலேயே வந்து கரப்பான்பூச்சி வந்து உள்ளே போகுது. அதை பார்த்துட்டு வந்து அச்சச்சோ கரப்பான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிக்கிறதுக்காக வந்து வாசலில் வந்து வச்சுருக்க அந்த வந்து பைப்பை வந்து எடுத்துட்டாங்க கையில். பார்த்தா வந்து வாசல் வந்து வெளியே வந்து மூடுறதுக்காக அது வச்சுருக்காங்க. அது வந்து இல்லைன்னா அது கண்டிப்பாக வந்து மூடிக்கும். அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, புல்லை அடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. உடனே அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராரு நம்ம வந்து அன்பு பார்த்துட்டு இது எதுக்கு எடுத்த அப்படின்றாரு. இல்லைங்க கரப்பான்பூச்சி வந்து இப்போ பார் வாசல் முடிக்க போகுது சொல்லிட்டு ஓடி போகிறதுக்குள்ளேயே வாசல் முடிக்குது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, இதை எடுத்தாவே முடிஞ்சது அவ்வளோதான், எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிற நீ அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ என்னங்க பண்ணுறது, என்ன பண்ணுறதா, அவ்வளோதான், இந்த உள்ளே மாட்டிக்கிட்டா வெளியே வரவே முடியாது, இரு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. ஃபோன் வேறு என்கிட்ட இல்லையே, நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ட்ரை பண்ணுறாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் கதவு வந்து ஒன்றுமே பண்ண முடியல. 2 பேருமே வந்து குளிரில் நடுங்குறாங்க. ஒன்றுமே முடியாமல் அதுக்கப்புறம் கையை போட்டு தேய்ச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உடம்பை போட்டு தேய்ச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸில் கவர் பண்ணாங்க. எது பண்ணாலும் குளிர் தாங்க முடியல, உரையிறாங்க 2 பேருமே. ஃபுல்லாக ஃப்ரீசரில் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போது வந்து அன்பு உறைஞ்சி போகிறாரு. கண்மணி வேறு வழி இல்லாமல் அவங்களோட சாரியெல்லாம் போத்திக்கிறாங்க. அப்போ கண்மணி உறைஞ்சி போகிறாங்க. போத்திக்கிற ஸ்க்ரீனை வந்து அவங்களுக்கு போத்தி அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறாரு. 2 பேருமே வந்து அப்படியே டோட்டலாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஒருத்தர் அப்படியே வந்து ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, மூச்சு கூட வேணும்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திடீர்னு வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் உறைஞ்சி போய் அப்படியே வந்து கிடக்குறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓடி வந்து சார் உங்களுக்கு என்னாச்சு சார்னு சொல்லிட்டு ஓடி வந்து தூக்குறாங்க. அவங்களையும் தூக்குறாங்க. சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டினு வந்து அவங்கள ஆஸ்வாசப்படுத்தி தண்ணி கொடுக்குறாங்க. உடனே வந்து டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. இப்போ பரவாயில்ல அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி சார் எப்படி சார் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு அப்படியே ரொம்ப மூச்சு அப்போ தான் வருது அவங்களுக்கு. கண்மணி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, அன்பு உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கண்ணை திறக்கிறாங்க. 2 பேருமே ஒருத்தர் அப்போ தான் வந்து நிம்மதி அடைகிறாங்க. எல்லாருமே வந்து என்னாச்சு சார் அப்படின்னு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து 2 பேருமே கிளம்புறாங்க. இங்கே வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கண்மணி வந்து அவங்க மாமியார் கிட்ட சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்துச்சா கண்மணி, ஆமாம் நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் அத்தை, நான் உள்ளே வந்து நல்ல மாட்டேன், அன்பு வந்து என்னை வந்து காப்பாற்றிட்டாரு, அவர் வந்து என்னை வந்து அப்படியே டைட்டாக வந்து கட்டி பிடிச்சி காப்பாற்றுறேன்னா இந்நேரம் நான் வந்து இங்கே வந்திருப்பேனான்னு தெரியாது, எனக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, அவர் ரொம்ப நல்லவர் அத்தை, நான் தான் வந்து அவர் சிறுன்னு இருக்கிறதால அவன் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்னோடனே அவர் கோவத்தை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன் அத்தை அப்படின்றாங்க. பார்த்தலம்மா அன்பு வந்து உண்மையே ரொம்ப அன்பானவம்மா, அவன் வந்து ஏன் உன் மேலே கோவமாக இருக்கான்னு மட்டும்தான் எனக்கு தெரியல, மற்றபடி வந்து நீ அந்த சின்ன பொய் சொன்னதுக்கு இவ்வளோ கோவமாகப்படுவான் நானே யோசிச்சுன்னு தான் இருக்கேன் தினமும், நான் ரொம்ப நல்ல விஷயமா இப்போ அன்பு உன்னை காப்பாற்றணும்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை, அன்போட வந்து எவ்வளோ வந்து நல்லவன் சொல்லிட்டு அப்படின்னோடனே இல்லத்த உண்மையிலே சொல்லினேன், இதுக்கப்புறம் அவர் என்ன தான் கோவப்பட்டாலும் சரி நான் அவரை வந்து எப்படியாவது சரிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. சரிம்மா இப்போ சரி இப்போ அதெல்லாம் ஓகே, அந்த கோல உருண்டை பண்ணியா இல்லையா, நீங்கள் வேற அத்தை அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நான் கோல உருண்டை ஸ்டார்ட் பண்ணியும் கொடுத்துட்டேன், அன்புவும் அதை சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு, இவ்வளோ பிரச்சனைகளையும் பண்ணியிருக்க பாரு நீ அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க 2 பேரும். இது எல்லாத்தையுமே வந்து மயூரியும் வந்து வந்து கேட்டுடுறாங்க. அவங்க மூத்த மருமகளும் 2 பேரும் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து இப்படி நடந்துச்சு, நம்ம இவங்களை எப்படியாவது பிரிக்கலாம், எப்படியாவது திட்டு வாங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேனே, கடைசியில் இவ்வளோ பிரச்சனையில் கொண்டு 2 பேரும் ரொமான்டிக்காக இருந்திருக்காங்களே, அது மட்டும் கிடையாது அவங்க கோலா உருண்டெல்லாம் வந்து சாப்பிட்டு வந்து அப்படியே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கானே, இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாக ஸ்வேதா வந்து ஐயோ இவளை வந்து பேசாமல் அப்போவே அமுச்சிருக்கான் போல் இருக்கே, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உண்டாக்கிட்டாங்களே, இப்போ 2 பேருமே வந்து ரொமான்டிக்காக வேறு இருந்திருக்காங்க, அவங்களுக்குள்ளே இதான் நடந்திருக்குமோ, சான்சஸ் இருக்குது, அவள் பயங்கரமாக வெக்கப்படுறாளே சொல்லிட்டு அப்போ ஏதாவது நடந்திருக்குமா என்னன்னு தெரியலையே, இந்த விஷயத்த பாட்டி கேட்டுட்டு நம்மளை எப்படிலாம் கழுவி ஊற்ற போகிறாங்களோ, என்ன திட்ட போகிறாங்களோ நினச்சாவே பயமாக இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக அவங்க திட்டுவாங்க, நம்ம தான் இதுக்கு காரணம் தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே என்ன பண்ண திரும்ப தவிக்கிறாங்க.